ஓம் நம சிவாய. இன்றைய நல்ல நாளிலே திருவாதிரை தினம் என்று சிவனுக்கு உகந்த நாள். இந்த தினத்திலே அவருக்கு படையல் செய்து சாப்பிடக்கூடிய நாள், அவருக்கும் படைத்து நாமும் சாப்பிடக்கூடிய சிறப்பான நாள். இந்த தினத்திலே 18/12/2013 ஆய்களின் நன்னெறிக்கதையை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். உங்களுக்கு அருளியவர் யோகி சிவம். ஓம் நம சிவாய. நன்னெறிக்கதையில பொருளை தேடுவதன் பயன் இன்றைய தலைப்பு. பொருளை தேடுவதின் பயன். ஏன் பொருள் தேடுகிறோம்? பணம் சம்பாதிக்கும். ஏன் வாழ்க்கை நடத்துகிறோம்? அதனுடைய பயன் இருக்க வேண்டும் அல்லவா? அதான் தலைப்பு, பொருளை தேடுவதின் பயன் என்ன பார்க்கலாம். ஒரு நாட்டில் ஒரு அரசனாண்டு நாள்தோறும் அழகாக முகச்சவரம் செய்து வந்தான் ஒருவர். மகிழ்ச்சி அடைந்த அரசன் அவனுக்கு நிறைய ஊதியம் கொடுத்திருக்கின்றான். ஆனால் அவனோ அரசன் தரும் பணத்தை சிறிதும் செலவழிக்கவே. சில ஆண்டுகள் அவனிடம் ஏராளமான பொருள்கள் சேர்ந்து இருந்து அவன் நிறைவு கொள்ளான். அதை பாருங்க, மேலும் பொருள் சேர்க்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தான். ஒரு முறை அவன் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு குரல், உனக்கு 7 உடன் தங்க வேண்டுமா என்று கேட்டேன். 7 உடன் தங்கம் சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரும் உன் கண்ணுக்கு தெரியும். அங்கிருந்து சிறு குரலில் நடந்தான். அப்பொழுது கூட மீண்டும் ஒரு குரல், அதே குரல், உனக்கு 7 உடன் தங்க வேண்டுமா என்று கேட்டான். பேராஜை அவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லியிருந்தான். நீ கேட்ட 7 உடன் தங்கமும் வீட்டிலே இருக்கும் என்று அந்த குரல் வந்தது. வீட்டில் இருக்குமாப்பா, நீ வீட்டிற்கு போகும்போது பார்த்துக்கலாம். அதற்கும் வீட்டிற்கு வந்தான். அங்கே ஒரு 7 பெரிய குடங்கள் இருந்தது. 6 குடங்களில் தங்கம் முழுமையாக இருந்தது. ஒரு உடைக்கு மட்டும் சிறிது குறைவாக இருந்தது. எதற்கு பார்க்கலாம்? எப்படியாவது அந்த குடத்திலும் தங்கத்தை நிரப்ப வேண்டும் என்று நினைத்தான். எப்படியா அந்த குறைவாக இருக்கக்கூடிய தங்க குடத்திலே இன்னும் தங்கத்தை போட்டு நிரப்ப வேண்டும் என்று நினைத்தான். தன்னிடம் இருந்த பொருட்களை எல்லாம் விட்டு தங்கமாக மாற்றி அதிலே போட்டான். அப்பொழுது அந்த குடம் வெளியவில்லை. மறுநாள் வழக்கம் போல அரசன் முகச்சோரம் செய்தால் அவன் அரசே, நீங்கள் கொடுக்கும் ஊதியம் எனக்கு பொருள்வதை என்றான். நாளையில் இருந்து உனக்கு 2 மடங்கு ஊதியம் தருகிறேன் என்றான் அரசன். கூடுதலாக கிடைக்கும் ஊதியத்தை பொன்னாக மாற்றி குடத்திலே போட்டான். குடம் குடத்திலே போட்டதுதான் நிறைய. ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் பிச்சை எடுத்துதான் பாருங்க, பொருளை ஈட்டினான். அப்படி கிடைத்த பணத்திலையும் குடத்திலே போட்டான். நகரோலா வந்த அரசன் என்பதை கண்டான். அந்த நாயினை நம் முகத்தேரம் அவனை அழைத்து, அரசன் உனக்கு தான் நிறைய ஊதியம் தருகிறேன், அது போதாதா? இப்போதெல்லாம் பணமுடன் என்று அழுகிறாயே, பிச்சையும் இருக்கிறாயே, வரும் துன்பத்தை பார்த்தால் 7 உடன் தங்கத்தை நீ வாங்கி கொண்டாயா என்று கேட்டான். 7 உடன் தங்கத்தை நீ வாங்கிவிட்டாயா? அதிர்ச்சி அடைந்தான. அழகே, எப்படி இருந்தது என்று கேட்டான். அந்த தங்க குடத்தில் இயல்பு உனக்கு தெரியாமல் அவற்றை வாங்கி கொண்டாயே. அந்த குடங்களில் தங்கம் போடலாமே தேவை. அங்கிருந்து ஒரு குண்டுமையாக கூட தங்கத்தை இறக்க முடியாது. அதற்கு பொருள் தேடி வீணாக அழிந்து போகாது என்று அறிவுரை சொன்னான்.
உண்மை உணர்ந்த அவன் காட்டிற்கு சென்றான். குரல் கேட்ட இடத்திலே நின்றான். எனக்கு வேண்டாம், இதையே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எப்பொழுது அங்கு ஏழ்பட தங்களும் மறைந்து விட்டது இல்லை என்றாய். ஏழோட தங்கத்தை போட்ட தங்கமும் போய்விட்டது. ஏழாவது தான் போட்ட தங்கமும் போய்விட்டது. பேராசியார் உள்ளத்தையும் இழந்தே என்று வருந்தினான். பொருள் தேடுவதற்கு பயன் எப்படி இருக்கிறது பாருங்கள். பொருள் தேடினா வாழ்க்கைக்கு தகுந்தமான தேடி சந்தோஷமாக வாழ்வதை விட விட்டு பேராசை கொண்டால் இந்த மாதிரிதான் ஒரு கவி கிடைக்கும். இந்த கதை மூலமாக நமக்கு அழைத்துக்கிறது நன்னெறி கதை மூலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இன்னொரு கதையும் பார்க்கலாம். நன்னெறி கதை. ஏமாற்றாதே ஏமாறாதே. இப்பொழுது எல்லாம் ஏமாற்றிதான் கிடைக்கின்றார்கள். நாமளும் ஏமாந்துதான் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்றது. வியாபாரத்திற்காக வியாபாரம் செய்கிறார்கள். அந்த அப்படி ஏமாற்றுவதை கிடையாது. ஏமாறுவதும் இல்லாமல் இருந்தார். இப்பொழுது அப்படி நாகரிகம் வாழ்ந்த காலத்திலே எப்படியாவது குறைக்க வேண்டும் என்று பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்பதிலே இப்பொழுது பணம் சம்பாதிக்கிறார்கள். எப்படி ஏமாற்றியும் பெருக்கின்றார்கள். நாமளும் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து. ஏமாற்றாலே ஏமாறாதே. அந்த கதையை பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. ஒரு ஊர்ல உப்பு மணியும் உப்பு வியாபாரி. அவனிடம் கழுதி வந்து இருந்தது. அந்த கழுதியின் மேல் உப்பு மூட்டையை ஏற்றினான். ஒரு ஊரா சென்று விட்டு வழியில் இருந்த ஆற்றை கடந்துதான் அந்த பக்கத்து ஊருக்கு சென்று வந்தான். ஒரு முறை அவன் கழுதை முடிகிற உப்பு மணியை ஏற்றினான். ஆற்றை கடந்து கொண்டிருந்தான். ஆற்றில் இடுப்பளவு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. தவறி ஆற்றில் விழுந்து கால் முழுவதும் தண்ணீரிலே மூழ்கிவிட்டது. காலை அடித்து எழுப்பினால் எழுக்கமில்தான். அவன் நீண்ட நேரத்துக்கு மெல்ல எழுந்திருக்கின்றது. அது எப்படி இணங்கி இருக்கிறது, மெல்ல எழுந்திருக்கின்றது. அதற்கு மூட்டையில் இருந்த உப்பு முழுவதும் கரைந்து ஆற்றோடு சென்றிருக்கிறது. மூட்டை இடையே இல்லாமல் இருப்பது மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த காலம் செமை இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பாடன்னு கஷ்டங்கள் என்று அது தனக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு வந்தான். அவன் யாரும் மறுநாளும் வழக்கம் போல அதனுடைய முடிகளை உப்பு மூட்டையை ஏற்றினான். ஆற்றை கிடக்கும் பொழுது தண்ணீருக்குள் விழுந்தது. திரும்பவும் அந்த கல் தண்ணியே ஒழிச்சு உப்பு கலந்து நீருடன் மூன்றாவது நாள் இப்படி 3 நாள் நடந்து அந்த உப்பு கரையை வைத்து விட்டது. அந்த கழுதையை சூழ்ச்சி அவனுக்கு அப்போதுதான் அதற்கு நல்ல பாடம் ஓட்ட வேண்டும் என்று விரும்பினான். அடுத்த நாள் அவன் முடிவுகளை பஞ்சு விட்டு பாருங்க. அதை ஏற்றினால் வழக்கம் போது ஆசை கடக்க வேண்டிய வந்தது. தண்ணீருக்குள் மூழ்கினால் இன்னும் நிலை குறையும் என்று நினைச்சது. உப்பு போல மாதிரி அடிவுடன் இட குறையும் கழு தவிழ்படுவது போல் நடித்து அந்த ஆற்றிலே மூழ்கியது. சிறிது நேரம் நீருக்குள் கடந்த அந்த ஆற்றிலே தன்னால் எந்த மட்டை தண்ணியை தண்ணி ஒழுங்கினாங்க. கணம் கூடி கழுவை அடித்து எழுப்பினால் அது எட முயன்றது. ஆனால் எழுந்திருக்கவே முடியவில்லை. தாங்க முடியாத பாடம் அவர் முடியவில்லை. அழித்துக் கொண்டிருப்பது நடந்து தவிர்த்தது. கழுவி என்னையா நீ ஏமாற்ற நினைக்கிறாய், உனக்கு நல்ல பாடம் கட்டுகிறேன், எழுந்திரு என்று வறுமை கொண்டு மட்டும் அடித்து அதை எழுதுகிறான்.
வேறு வழி இல்லாத அது தாங்க முடியாத பாரத்தை சுமந்தபடியே மெல்ல எழுந்தது. மெல்ல நடந்தது உயிரே போவது போல் அதன் உடல் ஆனால் எவ்வளவோ அதை அடித்து எப்படியோ நடந்து சேர வேண்டிய இடத்தை அதில் அடங்கி விட்டது. தான் ஏமாற்றியதற்கு தகுந்த தண்டனை கிடைத்தது. நீ ஏமாற்றக்கூடாது என்று அந்த காரியம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. உடலில் ஆட்டை கிடக்கும் போதெல்லாம் கவனமாக நடந்து கொண்டது அந்த கழுதை. ஏமாற்றாதே ஏமாறாது. இப்படி நன்னெறி கதைகள் இந்த கதை மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். யாரையும் ஏமாற்ற பொருள் வாங்குவதும் ஏமாறக்கூட அறிந்து இருக்க வேண்டும். நமக்கு நமச்சிவாயமாக இந்த திருவாரூரை திருநாளிலே நன்னறிக்கதையை பற்றி இரண்டை நாம் தெரிந்து கொண்டோம். ஓம் நமச்சிவாயம். பொருளை தேர்வதின் பயன் என்ன, பயன் என்ன? அடுத்தபடியாக ஏமாற்றாதே ஏமாறாதே என்ற தலைப்பினை நன்னெறி கதையை நான் அறிந்து கொண்டோம். இத்துடன் இந்த சொற்பொழிவை நிகழ்ச்சி முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யோகி சிவம். ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு அருளியவன் யோகி சிவம் என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. ஓம் நடராஜன் நன்றியப்பரே காஞ்சி மங்கள விக்கிரகம் வித்யா விவேதரகிதம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் அப்ரமேய குணாதாரம் வேதகுருத்ரூப விக்கிரகம் சர்வா கர்ம பிரவృத்தம் ச ஏகபில்வம் சிவார்ப்பணம். ஓம் நமச்சிவாய. சுவாம் ஏறிக்குழும் பிறந்தாய் எல்லாம் இரண்டு வெளியுமாய் அளவாய் மற்ற வளமாய் வாழ வேண்டும். சந்தோஷமாக வாழ வேண்டும். நேர்மையாக வாழ வேண்டும். எல்லோரும் இதை கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சுகதம் சுகநாசம் ச துக்கதம் துக்கநாசனம் துக்காவதாரம் பத்ரம் ச ஏகபில்வம் சிவார்ப்பணம்.